You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஏராளமான தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவன் உதவி செய்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே வசனத்துக்கு செவி கொடுங்கள், வசனத்துக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே கடந்த ராத்திரியெல்லாம் தேவன் பாதுகாத்து இந்த புதிய நாளை கூட நடத்தியிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன்தான் நம்மை வழிநடத்த வேண்டும். தற்போது இருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் மழைகள் வந்து பல இடங்களில் பல சேதங்கள் உண்டாயிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிறைய ஜனங்கள் கஷ்டத்தின் நடுவில் இருக்கிறார்கள். நிறைய ஜனத்தில் பல உடைமைகளை இழந்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கூடுமான உதவிகளை அங்கங்கே உள்ளவர்கள் முடிந்த காரியங்களை அவர்களுக்கு செய்யுங்கள். நிச்சயமாய் அதுக்கு ஏற்ற பலனை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். பல காரியங்கள், பல நெருக்கங்கள் உலகம் முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் பல ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். ஒரு பக்கம் யுத்தத்தினால, ஒரு பக்கம் இயற்கையின் சீர்திருத்தத்தினால பலவிதமான காரியங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் பிரச்சனைகள், யுத்தங்கள், இவைகளெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் எந்த மணி நேரமும் எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடக்கும்போது ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். மீண்டுமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இது 3 வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். And he came down with him and stood on a level place with a crowd of his disciples and a great multitude of people from all Judea and Jerusalem and from the sea coast of Tyre and Sidon, who came to hear him and to be healed of their disease. அவர் பிரசங்கிப்பதை கேட்டு அவரால் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தார்கள் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. As well as those who were tormented with unclean spirit and they were healed. அசுத்த ஆவினாலே பிடிப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். And the whole multitude sought to touch him, for the power went out from him and healed them all என்பது எழுதப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் அவரை தொடை வகை தேடினார்கள். தொட்டவர்கள் அனைவருக்கும் அவர் மகிமை கடந்து போய் அவர்கள் சொஸ்தமானார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து மட்டும்தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றாள் என்று. ஆனால் இந்த இடத்தில் வாசிக்கும் போது திரளான ஜனங்கள் சுகம் பெற்றார்கள், அவரை தொட்டவர்கள் எல்லாம் சுகம் பெற்றார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அதில் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பல இடங்களில் வந்திருக்கிறாங்க பாருங்கள். யூதேயாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, எருசலேமிலேருந்து வந்திருக்கிறாங்க, ட்ரியாலேருந்து வந்திருக்கிறாங்க, சிடோன்லேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த பக்கத்துலேருந்து எல்லா பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய கேட்க வந்தாங்கன்றது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறதை கேட்பதுக்கு வந்தார்கள். ஏன்னா who came to hear him என்பது எழுதப்பட்டிருக்கு. அவர் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கும்போது அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்குவதற்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். கேட்பதுக்கும் அவர் வார்த்தை கொண்டு அவர்கள் சுகமாக்குவதற்கும் அவரை நோக்கி வந்தார்கள். அப்போ வசனத்தை கேட்ட அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள்.
அப்போ இன்றைக்கும் நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அர்ப்பணித்துக் கொள்வையானால் நமக்கும் தேவன் தம்முடைய வல்லமையும் மகிமையும் தன்னுடைய பிரசன்னத்தையும் விளங்க பண்ணி நமக்குள் இருக்கிற குறைகளை நிறைவாக்குவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் சொல்லுகிறதை கேட்கணும். வசனத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாசித்து நாம் கவனமாய் நடக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ நாம் பழக வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், போதிக்கக்கூடிய காரியங்களை கேட்கணும். அதுக்கு தான் ஊழியக்காரர்களை ஆண்டவர் நம்மளை சுற்றி வச்சிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், வேலைக்கிழமையில் பல இடங்களில் வேதாகம கல்லூரிகள் நடக்கிறது, வேதாகம பள்ளிகள் நடக்கிறது, அதே நேரத்தில் உபவாச கூட்டங்கள் நடக்கிறது, அதுக்கு பிறகு ஞாயிறு ஆராதனைகள் நடக்கிறது, அங்கங்கே விசேஷ கூட்டங்கள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வைப்பதற்கு காரணம் வசனங்கள் போதிக்கப்பட முடியாய். வசனத்தை வசனத்தின்படி நீங்கள் போதிக்கிறபடி நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்களானால், வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால், நிச்சயமாய் தேவன் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி உங்களை வழிநடத்துவார். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துலலாம் போய் பங்கு பெற முடியாத கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பீர்களானாலும், வேதம் நமக்கு புத்தக வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு, மொபைல் ஃபோனில் வருது, நம்ம டேப்பில் வரோம், நம்ம சிஸ்டமில் வரோம். வசனத்தை கேட்பதுக்கும் முடியும், நான் வசனத்துக்கு வாசிப்பதுக்கும் முடியும். அப்போ வாசிப்பதை கேட்கவும் முடியும், நீங்களும் அதில் வாசிக்க முடியும். இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அழிந்து போகிற காரியங்களை பார்ப்பதற்காக அல்ல, அழியாம அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற காரியங்களை கவனிக்க முடியாது. அப்போ வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழ வேண்டுமானால் வசனத்தை கேட்பதற்கும் வசனத்தை புரிந்து கொள்வதற்கும் பல முயற்சிகளை எடுக்கணும். அதுதான் நம்மை நித்தியத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வரை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற வரை தேவன் நம்மை வழிநடத்துவார். இந்த உலகத்தில் இருக்கிற வரை தேவன் நமக்கு சரீர சுகத்தை தருவார், குடும்பத்தில் ஆரோக்கியத்தை தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், மனமகிழ்ச்சியை தருவார். நம்ம இழந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவரை நம்பினால் நீ வெட்கப்படவே மாட்டாய். தேவனோடு கூட இணைந்திருந்தால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கு விலகி காத்து அற்புதமாய் அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அனுப்புங்க. அதுக்கு அனுப்புகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வசனங்கள் கேட்கட்டும், வசனத்தின்படி அவர்கள் வாழட்டும். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்தில் அவைகளை எடுத்து நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளும் போது பார், இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்தேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த whole multitude sought to touch him, for the power went out from him and healed them all என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவர்கள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களையும் அவர் சுகப்படுத்துவார், உங்களுக்கும் ஆரோக்கியத்தை தருவார், உங்களுக்கும் பலத்தை தருவார். நீங்கள் இப்போது போய்கொண்டிருக்கிற இந்த பாதையை மாற்றி உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தினாலே நடங்கள். அவருக்கு பிரியமானபடியே வாழுங்கள், பிரியமானதே யோசிங்கள், பிரியமானதே பாருங்கள், பிரியமானதே செய்யுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலும் இவங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மை தொட்டவர்கள் அனைவருக்கும் உம்முடைய வல்லமை புறப்பட்டு போனது என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு உம்மை விசுவாசிக்கிற இவர்களுக்கு உம்முடைய மகிமையின் பிரசனம் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த குறையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த குறைகள் நிறைவாகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பி அவங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படி உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணும். தீயவனின் செயலுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. உங்க நாமமே மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் உங்க மகிமையின் பிரசனம் அவங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக தேவனோடு இணைந்து வாழுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த கிரேஸ் டெலிவிஷன்
யூடியூப் ஆப்பில் நிறைய நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள். வசனங்கள் தான் போதிக்கப்படுகிறது. வசனத்தை பற்றி கொள்ளுங்கள், கேளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உலகத்தினாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகு எக்கால சத்தம் கேட்குமானாலும் தேவன் தம்மோடு கூட நம்மளை கொண்டு போய் விடுவார். அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிற வரை உங்ககிட்ட இருந்து நான் விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.